ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான ருசியான பாரம்பரியமான ஒரு உணவு தாங்க பார்க்க போகிறோம். காலை உணவு வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஊற வைக்கும்போது சுடுதண்ணி கூட நீங்கள் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சட்டுன்னு ஊறிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு அது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி இப்போ நம்ம பிணைஞ்சிக்கிற போகிறோம். இந்த உணவு காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு தனியாக வச்சுருவோம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம மிக்சர் சாரில் போட்டு இப்போ அது கூட என்னென்ன சேர்க்குறதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. காலையில் சாப்பிட ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிறணும். ரொம்பையும் கொரப்பாக வேணாம், வலுவலுப்பாக வேணாம். இப்போ மாவு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்டிக்கிற போகிறோம். பாருங்கள், நல்லா வீசி விட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மொந்தையாலாம் தேய்க்க வேணாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம தேய்ச்சா போதுமானது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சாச்சு. அதை ஒரு மூடியை கொண்டு இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு கட்டுறது இருந்தாலும் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீதம் உள்ள மாவை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். திருப்பி நம்ம உருண்டை போட்டு இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். கடைசி மாவு இருக்கிறதாட்டிக்கு இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை உள்ளே ஸ்டப் பண்ணணும். ஸ்டப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மூட வேணாம். அப்படி பாருங்கள், இந்த மாதிரி சிப்பி மாதிரி இப்படி இருக்கணும். இப்படி அழகாக இப்படி நம்ம செட் பண்ணிடணும். நல்லா இருக்குங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்கள், இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நிறையாவே நம்ம எடுத்துக்கலாம். கம்மியாலாம் எடுக்க வேணாம், சும்மா நிறையா எடுத்து இந்த மாதிரி அந்த இதை மட்டும் மூடாமல் சிப்பி மாதிரியே வச்சுக்கிறணுங்க. இப்போ இதையும் வச்சாச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. ஆனால் வெளியே பிரியாது. இதே மாதிரி நம்ம செஞ்சு எல்லாத்தையும் டைட் பண்ணி இப்படி வச்சிடணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் நம்ம இதை எடுத்து வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி தட்டில் வைக்கும்போது லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க இட்லி தட்டில், அப்போத்தே ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு இது நல்லா வெடிக்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிப்பி மாதிரி இருக்கிறத அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். ரொம்ப எல்லாம் வேக வைக்க வேணாம், சும்மா கலந்தால் போதுமானது. இப்போ கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
ஒரு நிமிஷம் அப்படி கலந்து விட்டோம்னா போதும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக பாரம்பரியமாக செய்யக்கூடிய, ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் ஒரு காலை உணவு ஹெல்த்தியானது செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாரம்பரியமான காலை உணவு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.